ஒத்து போகாதோர், புறம் கூறுவோர், தன்னடக்கம் அற்றோர், வன்முறையாளர், நன்மையை விரும்பாதோர், துரோகம் செய்வோர், கண்மூடித்தனமாக செயல்படுவோர், தற்பெருமையை கொண்டோர், கடவுளை விரும்புவதை விட சிற்றின்பத்தை அதிகம் விரும்புவோர் ஆகியோர் தோன்றுவர். இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள். ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடமிருந்து இத்தகையோர்களோடு சேராதே என்கிறது திருவிவிலியம். இவர்கள் ஓயாது கற்றுக்கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் உண்மையை அறிய மாட்டார்கள். இத்தகைய தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள் என்று திருவிவிலியம் ஆணித்தரமாக கூறுகிறது. இத்தனை கேட்டகரியில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளையே நம்ம அலசி ஆராயும் வரையில் இது ஒரு காமெடி நாடகம் என்றாலும் நம்மை சிந்தனை தூண்டும் நாடகமாக அமையும். கண்டுகளிப்போம்.